ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எல்எல்எம்மோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல்ஸும் இன்டர்வியூவில் வந்து நமக்கு சில பேசிக் கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எல்எல்எம் வந்து ஒரு ஏஐ ட்ரெயின்டு சிஸ்டம் தான். மேசிவ் டெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்தோன்னா அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணும், ஜென்ரேட் பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கொரி கொடுக்குறோம். அந்த கொரினா கொஷின்ஸு, அது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ரூல் பேஸ்டு ஆகும். NLTK அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட், பைத்தானில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணி நம்மளோட கொரிஸ் எல்லாம் என்ன பண்ணிவிடும், அதுனா வேர்டாக வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு அது என்ன யூஸ் பண்ணணுன்னா, கூகுள் கண்டுபிடிச்ச வேர்டு டு வெக்டார் எம்படிங்ஸ் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குற ஒவ்வொரு வேர்டையும் எக்ஸாக்ட் மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கொஷினை யார் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான யூசர் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம ப்ரீவியஸாக கொஷின்ஸ் கேட்டிருப்போம். அதுக்கிட்ட நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம்ல, அதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணணும். சில டைம் நீங்கள் அவங்க நேம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் நேமோடையே அது ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஹாய் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லி அது வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பேசும் இல்லையா? அதெல்லாம் வந்து கான்டெக்சுவல் ஏஐ. அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பெர்ட். இது வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ஹிஸ்ட்ரியவே பார்த்து உங்களுக்கான என்ன எக்ஸாக்ட் ஆன்சர் வேணுமோ அதை கொண்டு வரது பெர்ட்ன்றது பை டைரக்ஷனல் என்கோடர் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஒரு என்கோடர் ஒன்லி மாடல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸாக்ட் மீனிங் அந்த கொஷினோட ஆன்சரை வந்து நான் சொன்ன மாதிரி மேப் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வரும். இது வந்து கான்டெக்சுவல் ஏஐயோட ஒர்க்கிங். இப்போ இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இனி ஆன்சரை வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்கோடர் டீகோடர் 2 மாடலையும் சேர்த்து வச்ச T5 பார்ட், இந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம புது டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்து நமக்கு அவுட்புட் வந்து எல்லாம் ஜென்ரேட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் NLTK எதுக்கு யூஸ் பண்ணோம், வேர்ட் டு வெக்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பெர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், T5 அண்டு பார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இப்போ நான் சொன்னதில் ஒரு 5 T's வரும், அதனால அதுக்கு பேர் வந்து T5. இது கூகுள் கண்டுபிடிச்சது தான். பார்ட்டுன்றது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபேஸ்புக் மெட்டா அவங்க கண்டுபிடிச்சது பார்ட்டு. பை டைரக்ஷனல் அண்ட் ஆட்டோ ரிக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து அவங்க கண்டுபிடிச்சது. ஸோ இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து எல்எல்எம் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உள்ளே எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய எஜுகேஷ்னல் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்போது நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோக்கனைசேஷனுக்கு நீங்கள் கொடுக்குற டேட்டாவை அது வந்து டோக்கனாக பிரிச்சிடும். அந்த பிக்சரில் பாருங்கள், வேர்ட்ஸை ஃபுல்லாக டோக்கன்ஸாக பிரித்து வச்சிருச்சு. அப்புறம் எம்படிங், அது பிரித்து வச்ச டோக்கன் ஒவ்வொன்றத்தையும் அது வந்து மேத்தமேட்டிக்கல் ஆர்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணி மீனிங் வந்து கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹிடன் ஸ்டேட், இதுதான் இம்பார்ட்டண்ட்டானது. இதுக்குள்ளே போயிட்டு அது வந்து மேஜிக்கல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெக்டார் எம்படிங்ஸும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் கேட்டிருக்கோமோ அது அவுட்புட் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து 3 பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஏஐ லாங்குவேஜ். இப்போது த ஸ்டாண்டர்ட் NLP பைப்லைன், நேச்சுரல் லாங்குவேஜ் பைப்லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்புட் நம்ம கொடுப்போம், அது வந்து டோக்கன் ஆகும், அந்த டோக்கன் வந்து டோக்கனைசர் ஆகும். அந்த டோக்கனைசர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாடலுக்குள்ளே போகுது, பெர்ட்டாக இருக்கலாம், T5ஆக இருக்கலாம். அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஹிடன் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு ஒன்றோட ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பைப்லைன். இன்புட்டு டோக்கனைசர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹிடன் ஸ்டேட் ஆர் அவுட்புட் ஸ்டேட்டுக்கு நமக்கு வருது. இது ஸ்டாண்டர்ட் NLP பைப்லைன். கேட்டகரிஸ் ஆஃப் ஏஐ மாடல் வந்து நம்ம சொன்னதான், NLTK, வேர்ட் டு வெக்டார், என்கோடர், T5 பார்ட். இது வந்து இது ஃப்ரீக்வன்சி பேஸ்டு, இது நியூரல் நெட்வொர்க்ஸ் பேஸ்டு. இந்த டீப் பை டைரக்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மர், T5 இதெல்லாம் வந்து சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸு. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன எல்லாமே தான். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு வேர்டு ப்ரிடிக்ட் பண்ண, லேர்னிங் வெக்டார் எம்படிங்ஸ்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் 1 ப்ரிடிக்டிங் பை ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் பிரின்சிபல். ஃப்ரீக்வன்சினா எத்தனை டைம் வந்து அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து மாடல்ஸ் அப்படின்றது 3 தடவை கவுண்ட் ஆகிருக்கு, மற்றதெல்லாம் 1 டைம் கவுண்ட் ஆகிருக்குன்னா நீங்கள் வந்து யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? அந்த மாடல்ஸ் அப்படின்றவங்களுக்கு தான். ஸோ இதுதான் வந்து ப்ரிடிக்டிங் பை ஃப்ரீக்வன்சி, இது ஃபஸ்ட்டு பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேப்பிங் மீனிங் வேர்டு டு வெக்டார் எம்படிங்ஸ். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற வேர்டை வந்து மேத்தமெட்டிக்கல் இதில் கிராஃபிக்கலாக மாற்றி ஒவ்வொன்றோட எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுக்குறது, இது செகண்ட் பிரின்சிபல். தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம பர்ட், இது வந்து டீப் கண்டெக்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும் போகாமல் ஒவ்வொரு வேர்டோடையும் இன்னொரு வேர்டு எத்தனை டைம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ராபபிலிட்டி பாருங்கள். ஒரு 3 இதுக்கு வந்து 768 ப்ராபபிலிட்டிஸ் அதை எம்படிங் பண்ணி வச்சு ஒவ்வொன்றையும் பைடைரக்ஷனல் வியூவில் வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சரை வந்து மேப் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் மட்டும் இது ரீட் பண்ணாது, என்டையர் பேராகிராஃபையுமே அது ரீட் பண்ணும். அதுதான் வந்து நம்ம பர்ட். இப்போது ஒர்க்கிங் பிரின்சிபல் 4 வந்து டெக்ஸ்ட் ஜெனரேஷன். கடைசி இது வந்து T5 அண்டு பார்ட். இங்கே வந்து என்கோடரும் நடக்கும், டீகோடரும் நடக்கும். கொஷினோட உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை வந்து மேப் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஜெனரேஷன் T5 அண்டு பார்ட். இப்போ நீங்கள் ஒரு கோடிங் எழுதிட்டீங்க, இது எப்படி வந்து ரியல் வேர்ல்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஹக்கிங் ஃபேஸ் லைப்ரரிஸ்லேருந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற மாடலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து NLP பேசிக் லைப்ரரி, ட்ரெடிஷ்னல் லைப்ரரி இருக்குது இல்லையா, அது நமக்கு வேணும். அதனால அதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பைடார்ச் ஆர் டென்சர் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து முக்கியமான இன்ஜின்ஸ். ஸோ இப்படி தான் உங்கள் மாடல் வந்து ரன் ஆகும். இப்போ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இப்போ ஒரு இன்புட் வந்து திஸ் பிளேஸ் ஆஸ் அ ஒண்டர்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் அந்த மாதிரி கொடுத்தோன்னா இது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் வந்து எக்ஸ்ட்ராக்டிங் கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்தேன், ஒரு கொஷின் கேட்ட ஆன்சர் கொடுத்தேன்னா அதுக்கான இதுவும் அது வந்து கண்டுபிடிச்சி சொல்லும் ஆன்சர் என்ன அப்படின்றத அந்த கொஷினில் இருந்தே அது வந்து சொல்லும். இதுதான் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ். இப்போ ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மரும் ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் இருக்குல்ல, என்கிராம் மாடல், வேர்டு டு வெக்டார், இதுக்கெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இது டீப் அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் வந்து சும்மா மெமரி சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ரன் பண்ணுறது, அவ்வளோ. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா ட்ரெயின் பண்ணோன்னா அவுட்புட் வந்து கிடைக்கும். மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து மெமரி தான். ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கம்ப்யூட்டேஷ்னலி ரொம்ப ஹெவியாக இருக்கும், மேசிவ் மெமரி வேணும். இதே வந்து ட்ரெடிஷ்னல்னால் மெமரி அவ்வளோ தேவையில்லை, பட் அவங்ககிட்ட அந்தளவுக்கு கிளாரிட்டியான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. நிறைய பெரிய சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்காது. இது வந்து ட்ரெடிஷ்னல் மாடலோடது. நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோக்கனைசேஷன் எம்படிங் அது தெரியும் உங்களுக்கு. பர்ட் ஓவர் T5, எதனால் பர்ட் நம்ம போகிறோம், T5. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் CLS கேட்கலாம். கிளாசிஃபிகேஷன் டோக்கன், அது வந்து ஹிடன் ஸ்டேட்டில் யூஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின் கேட்கும்போது இப்போ படித்ததை வச்சு நீங்களே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.